அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா எங்கேயோ கலர் கலராக லைட்டை போட்டு பஸ்ஸை பிடிச்சி எங்கேயோ டூர் கிளம்புற மானைக்கு தெரியுதே அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம மாட்டு சந்தைக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம மாடு வாங்குறதுக்காண்டி ஈரோடு கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் கிளம்புனதுலேருந்து சந்தையை ரீச் பண்ணுற வரைய ஒரே மழைங்க. மழையில் படாத பாடு பட்டுட்டோம். நாங்கள் சந்தையில் என்ன பாடு பட போகிறோம் தெரியலையே. ஒரு வழியாக சந்தையை ரீச் பண்ணியாச்சுங்க. அந்த ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, ஆட்டோ வர்றதுக்கு பின்னாடி அந்த டிரான்ஸ்ஃபாரம் தெரியுதுல, அங்கே தாங்க நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பு. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து நம்ம சேலம் பஸ் ஏறி சந்தைன்னு சொல்லி டிக்கெட் எடுத்தாலே நம்மளை மாட்டு சந்தைக்கு முன்னாடியே இறக்கி விட்டுறாங்கங்க. என்னடா இது ஏதோ கோயில் திருவிழா பக்கத்தில் நடந்துட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. சந்தையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. அங்கேருந்து இங்கே வரைய மாடும் அவ்வளோ மாடுகள் இருக்குது, கூட்டங்களும் வியாபாரிகளும் அவ்வளோ பேர் வந்திருக்காங்கங்க. இந்த சந்தை வந்து புதன்கிழமை நைட்டு 12 மணியிலேருந்து மறுநாள் காலையில் 11 மணி வரைய, வியாழக்கிழமை 11 மணி வரைய நடக்குதுங்க. இந்த சந்தையில் வந்து வெத்து மாடெல்லாம் வராது. சினை மாடுகளும் ஃபுல்லாக பால் மாடுகள், கறவை மாடுகள் மட்டும்தாங்க வரும். வெத்து மாட்டு சந்தை வந்து அதுக்கு முதல் நாளே நடந்து முடிஞ்சிருமா. அதே போல் இந்த சந்தையில் எல்லா இன மாடுகளும் வருதுங்க. ஹெச்எஃப் மாடு வருது, ஜெர்சி மாடு வருது, ஹெச்எஃப் கிராஸ் வருது, ஜெர்சி கிராஸ் வருது, நாட்டு மாடுகள் வருது, சிந்து மாடுகள் வருது, எருமை மாடுகள் வருது. எருமை மாடுகள்லையும் ஜாதி மாடுகள் வருது, நாட்டு மாடுகளும் வருதுங்க. இது போல் எல்லா இனத்தில் உள்ள மாடுகளும் பால் மாடுகளும் சினை மாடுகளும் தாங்க இந்த சந்தையில் வருது. சந்தைக்கு பின்னாடி இருக்கிற வயல்கள்லாம் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு போல். பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். தென்னந்தோப்பெல்லாம் தெரியுது அங்கிட்டு உள்ளே தள்ளி. முன்னாடி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, பாத்தி கட்டி தண்ணியெல்லாம் பாய்ச்சிருக்காங்க. பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு ஆசை, பட் ஒரு பயம்தான். நம்ம வாட்டுக்கு போய் எதையும் உழப்பிடக்கூடாது இல்லையா. சந்தையை சுற்றி பார்க்குறக்கே நமக்கு டைம் சரியாக போச்சுங்க. நீங்களும் பார்க்கணுங்கிறக்காட்டி ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் எடுத்தீங்க அந்த வியூவை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹெச்எஃப் மாடு வந்து சந்தையில் 2 கன்றுக்குட்டி போட்டிருக்குங்க. அங்கிட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது இந்த மாடு 2 கன்றுக்குட்டி போட்டு 5 கொடியும் போட்டிருந்துருக்கு. அதை பார்க்கலாம், ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கல. அத்தனை பேரும் சுற்றி கூடிட்டாங்கங்க. வீடியோ எடுக்கவங்களையும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இது எந்த இனத்தை சேர்ந்த எருமை மாடுன்னே தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது ஒரு எருமை மாடு, அது எனக்கு நல்லா தெரியும். என்ன இனத்தை சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. அவங்கக்கிட்டேயே கேட்கலான்னு நினச்சேன். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைய சந்தையில் வந்து மாடுகளை நடைவிட்டு காட்டுறது, மாடுங்களுக்கு பல்ல பிடிச்சி காட்டுறது, அது என்ன விலைன்னு சொல்லி பேசுகிறது, இதுலேயே எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட டயத்தை தாண்டி போய் எடுக்கலான்னு பார்த்தா அந்த மாடு சேல்ஸ் ஆகி வேறு பக்கம் எங்கிட்ட கட்டி வச்சிடுறாங்க. இல்லை சிலர் வந்து வண்டியில் ஏற்றிட்டே போயிடுறாங்க. அதனால் நம்மளால் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுக்க முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மழை வேறு சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. சரியான சகதி. காலை 8 எடுத்து வச்சு நடக்கவே முடியலங்க. சந்தை ஆரம்பித்ததுலேருந்து அந்த சந்தை கடைசி வரையே போகிறதுக்கும் வர்றதுக்குள்ளேயும் பெரும்படாய் போச்சுங்க. இந்த சகதிக்குள்ளே வச்சு ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி போட்டிருக்குங்க. இந்த கன்றுக்குட்டி சின்ன கன்றுக்குட்டியாக இருக்கிறதுனால குளிர் தாங்க முடியாமல் எப்படி நடுங்குதுன்னு பாருங்கள்.
ம், வாங்கலாம். வெறும் 10 பக்கம் மாட்டேன். இந்த ஓடை போல் தண்ணி ஓடுது பார்த்தீங்களா? இந்த தண்ணி ஓடுறதுக்கு இங்கிட்டு இந்த கயரில் இப்படி கொண்டு வந்து கட்டி வச்சுருக்க மாடு ஃபுல்லாமே விற்பனையான மாடுகள். இப்படி விற்பனையான மாடுகள் வந்து விலை கொடுத்து வாங்கினவங்க இந்த சைடு தள்ளி கொண்டு வந்து இப்படி கயரில் கட்டி வச்சுருவாங்க. அங்கே ஒரு கயர் நட்டுக்க கட்டியிருந்தாங்க. அந்த கயரில் இல்லை ஏதாவது ஒரு கல் எடுத்து போட்டு கட்டி வச்சுருவாங்க. ஏன் இப்படி மாடுகளுக்கு இடம் இப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா, ஒரு சிலர் நிறையா மாடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் வருவாங்க. அவங்க ஒரு மாடு வாங்கினதுக்கப்புறம் அந்த மாடையும் மற்ற மாடு வாங்கையில் கொண்டு போய்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதை கொண்டு வந்து இப்படி தனியாக கட்டி வச்சுட்டு மற்ற மாடுகள் வாங்குறதுக்கு அவங்க சுற்றி பார்த்து வாங்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக சுற்றி சுற்றி ஃபைனலாக ஒரு 3 மாடை வாங்கி போட்டோங்க. எந்த 3 மாடுன்னு தானே பார்க்குறீங்க? நமக்கு நேராக இந்த ஒரு அக்கா படுத்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அக்காவும் அந்த அக்காவுக்கு பக்கத்துலேயே இப்போ சைடாக ஒரு அக்கா அப்படியே ஒரு லுக் விட்றாங்க பாருங்கள். அந்த அக்காவும் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கிட்டு கொஞ்சம் தொப்பையை காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? தொப்பையை காமிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த அக்காவும் தான், இந்த 3 அக்காவும் தாங்க. இந்த 3 மாடு தான் நம்ம வாங்கியிருக்கிறது. ஒரு வழியாக எப்படியே மாடுகளை நல்லபடியாக சேஃப்டியாக வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு சரி அங்கே தான் சகதிக்குள்ளே சும்மா சுற்றி சுற்றி அலைஞ்சோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு பார்த்தா இங்கே வந்தது ஒரு அக்கா கண்ணுக்குட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பக்கத்தில் போயிட்டு பார்த்தேன், என்ன கண்ணுக்குட்டி போடுறோமானக்கு தெரியுது, ஆனால் இப்போதைக்குள்ளே கண்ணுக்குட்டி போடுறோமானக்கு தெரியலையே. ரைட்டு, இன்றைக்கி ஃபுல்லாக சிவராத்திரி ஆக்கிப்பிடும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டில் தூக்கி போட்டு பக்கத்துலேயே வெளியில் படுத்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக வெளியிலேயே காவல் காத்துட்டு கிடந்தவங்க. பாவம் இந்த பையன் நமக்காண்டி வெளியில் கொசுக்கடியில் படுத்து கிடக்காங்களே, சீக்கிரம் கண்ணுட்டியை போட்டு இவங்கள போய் தூங்க சொல்லுவோங்கிறத விட்டுவிட்டு எப்படி ஜாலியாக படுத்துக்கான்னு பாருங்கள். ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மாடு கண்ணுக்குட்டி போட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பனிக்குடமும் கண்ணுக்குட்டியோட காலும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணுக்குட்டியோட 2 காலும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணுக்குட்டியை போட்டுரும், அதனால் பக்கத்தில் இருந்து வீடியோவை கரெக்டாக எடுப்போம் அப்படின்னு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அது இந்த பயவுலையும் இப்படியே பார்த்துருச்சு போலங்க. பயத்தில் வேகமாக எந்திரிச்சிருச்சு. இப்போ சுற்றி யார் இருக்காங்களா இல்லையான்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக மாடு நல்லபடியாக திரும்ப படுத்துருச்சுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 கால் தெரிஞ்சிச்சு. இப்போது கண்ணுக்குட்டியோட கால் ஒரு கால் தான் தெரியுது. என்னன்னு தெரியல, உள்ளே மடங்குனாலும் மடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இவ்வளோ நேரம் 2 கால் தெரிஞ்சிச்சுல அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தெரியுது பார்த்தியாப்பா 2 காலும்? 2 காலம் தெரியுது பார்த்தியா? தள்ளி நின்று வீடியோ எடுக்கையில் 2 காலும் தெரிகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. 2 கால் தெரியுது பாருங்கப்பா அப்படின்னா எங்கள் அப்பா பார்த்துட்டு இல்லைடா ஒரு கால் தான் தெரியுது அப்படின்னாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு கால் தாங்க தெரியுது. என்னன்னு சரியாக தெரியல, பார்ப்போம். எங்கள் அப்பா சொன்ன மானைக்கே கால் உள்ளே தாங்க மடங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கால் உள்ளே மடங்கி இருக்கிறத கையை விட்டு எடுத்து விட்டாங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் 2 காலுமே வந்துருச்சு. பட் இப்போ திரும்ப என்ன ஒரு பிரச்சனைனா 2 காலும் வருது, மண்டை வரலைங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், மண்டை வரலைன்னா இல்லை மண்டை எதுவும் மடங்கியிருக்கா அதை திரும்ப கை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. சரி கால் கொஞ்சம் நல்லா வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்.
மாடும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மூச்சு வாங்கி வாங்கி நல்லா முக்கி முக்கி பார்த்துச்சுங்க. மண்டை கடைசி வரையே வெளியவே வரவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாயிருச்சு. சரி இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது, செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா இன்னும் ஒரு 2 நிமிஷம் பொறுறா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா கன்றுக்குட்டி கை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூஞ்சி தெரியணுங்கய்யா. மண்டை எதுப்பத்தில் இருக்கா? ஸ்டூல் வேணுமாப்பா உட்கார? மண்டே மடங்கி வாப்பா வாப்பா மூஞ்சி மடங்கி இருக்குதா என்னடா? மூஞ்சியில் மட்டும் கூட தொளிச்சு உரி விட்டுருப்பா போதும். என்ன கண்ணுக்குட்டி? ஒட்ட கண்ணுக்குட்டியா? இந்த கிளைமேக்ஸில் கடைசியாக நாங்கள் சந்தேகப்பட்ட மனைக்கே கன்றுக்குட்டியோட தலை உள்ளே மடங்கி தாங்க இருந்துச்சு. எங்கள் அப்பா அதை கையை வச்சு அந்த தலையை நேராக நிமிர்த்து விட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கன்றுக்குட்டியோட காலை பிடிச்சி நாங்கள் இழுத்துட்டோம். இந்த மனைக்கு கன்றுக்குட்டி போடும்போது சில மாடுகளுக்கு கன்றுக்குட்டியோட கால் மடங்கியிருக்கும், இல்லை தலை மடங்கியிருக்கும், இல்லை சில மாட்டுக்கு கன்றுக்குட்டி பின்னாடி கூடி வரும். மண்டை வர்றதுக்கு பதிலாக அதை பின்னங்கால் பகுதியில் இருந்து வரும். இந்த மனைக்கு பிரச்சனையெல்லாம் வரத்தாங்க செய்யும். அதனால தான் சொல்கிறது நம்ம பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிடணுங்கிறது. மாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மாடு கன்றுக்குட்டி போடையில் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கன்றுக்குட்டி பொசிஷன்லாம் கரெக்டாக வருதா, மாடு கரெக்டாக முக்குதா, இல்லை மாடு டயர்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க கரெக்டாக. கன்றுக்குட்டி பொசிஷன் சரியாக வர மானைக்கு தெரியல, மாடும் டயர்டாக இருக்கிற மானைக்கு தெரியுது அப்படின்னா உடனே டாக்டரை கூப்பிட்ருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மாடு கன்றுக்குட்டி போட்டு டயர்டாயிடுச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் தீவனம் கொடுத்தா தான் நஞ்சுக்கொடி நல்லா கிளியராக போடும். அதனால கொஞ்சம் எள்ளு புண்ணாக்கு எங்ககிட்ட இருந்துச்சு, அதை போட்டு வச்சோம். எள்ளு புண்ணாக்கு ஏன் போடுறோம்னா, எள்ளு புண்ணாக்கு போட்டு வச்சா சீக்கிரம் நஞ்சுக்கொடி போட்டுரும். அதனால தான். கன்றுக்குட்டி போடுறதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ மடி எடுக்கலைங்க. கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மடி எடுத்து காம்பில் பாலெல்லாம் சுரந்து எப்படி பால் ஒலிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். நல்லா காம்பெல்லாம் சுரந்துருச்சுங்க. கன்றுக்குட்டி போடும்போது கூட இந்தளவுக்கு மடி பெருசாக எடுக்கலை. இப்போ அதை விட நல்லா பெருசாக எடுத்துருச்சு. மாடு படுத்துருக்கிறதுனால மடி நெறிஞ்சு பால் எப்படி ஒழுகி வந்திருக்கு பாருங்க. கன்றுக்குட்டி போட்டதும் மாட்டுக்கு தண்ணி வச்சு சோளத்தட்டையெல்லாம் போட்டு அதோட தொப்பையை நிறச்சிட்டோம். அதோட தொப்பை நிறைஞ்சது நஞ்சு கொடி போட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இந்த நஞ்சு கொடியை போடுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆக்கிரும். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. அது உறுதியாகி போச்சு. இந்த அக்காவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி இந்த அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே இந்த அக்கா 2 வீடியோவில் வந்திருக்காங்க. அன்னைக்கே கன்றுக்குட்டி போடுறதுக்கு 20 நாள் ஆகிற மானைக்கு இருந்தாங்க. பட் இப்போ மடி ஃபுல்லாகிட்டாங்க. வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிக்காங்க. வந்து போய்கிட்டு இருக்க மாடெல்லாம் கன்றுக்குட்டி போடுது. இந்த அக்கா கன்றுக்குட்டி போடுறதுக்கு துளியை கூட அறிகுறியை காணுங்க. இதில் இந்த அக்காவுக்கு மொட்டைன்னு சொன்னால் கோவம் மட்டும் வந்துக்கிறது, கோவம். இந்த மாடு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலையும் இந்த வீடியோலையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கொழுன்னு ஆயிட்டாப்புல. நல்லா சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் படுத்திருக்காரு. நல்ல தீவனம் கிடைக்குதுல்ல, சாப்பிட்டு கொழுன்னு வளர்றதே தவிர கன்றுக்குட்டியை போட மாட்டேங்குது. சரி, அதுக்கு தீவனம்லாம் போட்டாச்சு. நஞ்சு கொடி அது போடட்டும், கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு கட்டில் அங்கிட்டு வெளியில் போட்டு நம்ம வாட்டுக்கு போய் உக்காந்தா இங்கிட்டு இன்னொரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா இந்த அக்காவும் கன்றுக்குட்டியை போட்டிருக்காங்கங்க. இவங்களுக்கு வேறு வேலை இல்லைங்க. வேலை வச்சா மொத்தமாக வேலை வைப்பாங்க, இல்லைன்னா வேலையே இருக்காது. இன்றைக்கி நைட்டு சிவராத்திரி ஆக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னமோ கூட்டாக பிளான் பண்ணி மாறி மாறி கன்றுக்குட்டியை போட்டுட்ருக்காங்க. பாரு எப்பா பாசமலை பொங்கி வலிக்கிறதே.
ஓடியா 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 ஓடியா. இந்த கன்றுக்குட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் அதுவாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காரணம் இது வந்து மண் கிடக்கு, அந்த மாடு வந்து சிமெண்ட் தரையில் கிடக்கு. இந்த கன்றுக்குட்டி கொஞ்சம் பெரிய கன்றுக்குட்டியாக தான் போட்டிருக்கு. அந்த கன்றுக்குட்டி சின்ன கன்றுக்குட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் எந்திரிக்கும். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா 2 பேரும் ஃபீமேல் கன்றுக்குட்டி தாங்க போட்டிருக்காங்க. 2 கன்றுக்குட்டியுமே பொட்டை கன்றுக்குட்டி தான். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக ஹாயாக படுத்துட்ருக்காங்க மக்களே. அந்த கருப்பக்கா 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க கன்றுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அவங்களாவது பகலில் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த அக்கா வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கிற அக்கா தான். இந்த அக்கா வந்து பாலுக்காண்டி இந்த மாடை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். சொசைட்டிக்கு ஒரு மாடாவது பால் கொடுத்துட்ருக்கணும். ஸோ அதனால் இந்த மாடை வச்சு சொசைட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கோம். இந்த அக்காவை வந்து நான் எந்த வீடியோலையும் காமிச்சதில்லை. பட் இந்த அக்கா வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருக்காங்க. பாலுக்காண்டி நம்ம இந்த அக்கா வச்சுருக்கோம். பால் வந்து இப்போ 2 வேளையும் ஒரு 14 லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில். ஓகேங்க, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. அதே மாதிரி இது வீடியோக்கு லைக் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. பார்க்குறவங்க கொஞ்சம் பாவம் புண்ணியம் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் போட்டு விட்டு போங்கப்பா அப்படியேவும்.